அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமி நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் தடம் பதிப்போம் பேட்சில் ஷெட்யூல் 4, அதாவது யூனிட் 2 சிலபஸில் இருக்கிற யூனிட் 2 அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக், அதாவது வந்து 1, 2, 3 அப்படின்ட்டு அதுலேயே பிரிச்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கிற ஒரு 10 டாப்பிக்கு தான் நம்ம இந்த 10 நாள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் எந்த டாபிக் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஷெட்யூல் 4ல் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து புத்தகத்தில் எங்கெங்கே கவராக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அதனுடைய விளக்கத்தையும் அதனுடைய புக் பேக் கொஸ்டினும் உண்டான ஆன்சரையும் நம்ம பார்த்துடலாம். அதேமாரி 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் நமக்கு புத்தகத்தில் இருக்கிற தகவல். அது நியூ புக்காக இருந்தாலும் சரி, ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி. இதை சார்ந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதேமாரி வந்து இது மட்டும்தானா 42 ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும்தானா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை சார்ந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த பகுபதம்னா என்ன, பகாபதம்னா என்ன, அதையும் நம்ம பார்த்துட போகிறோம். அது இல்லாமல் இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியை தவிர இன்னும் இருக்குது. அப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக தரவாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நான் வந்து பிடிஎஃபாக கொண்டு வந்திருக்கேன். இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலை அனுப்பின பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியை தவிர மீதியை வந்து நீங்கள் அப்பப்போ இந்த பிடிஎஃப் கிடைக்கும்போது உங்களுக்கு நீங்கள் அப்படியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா குறி, வினா எழுத்து இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது அட்லீஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, ரைட். அது இல்லாமல் நான் இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியை எப்படி ஒரு 15 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நானும் ஆன்சர் சொல்லிடுவேன் கடைசியாக. அந்த 15க்கு நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக தான் கொண்டு வந்துருக்கிறேன். அதேமாரி கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி, புக்குக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி அதையும் கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா பசு, ஈனா கொடு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து வேறு என்ன, கொஞ்சம் எளிமையாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஷார்ட்கட்டோடையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது எந்தெந்த எழுத்துக்கள் வந்து இந்த 42 எழுத்துக்கள் வரும், அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டும் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது தான். சரி, வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு 8th நியூ புக்கில் இயல் 1ல் சொற்பூங்கா அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது முன்னாடி பகுதியெல்லாம் ஒரு கதையாட்டம் போவோம், அது நமக்கு தேவையில்லை. அதாவது வந்து தமிழில் வந்து சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. சொன்றி, சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. அப்போ வந்து இந்த ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த டாபிக் நம்ம கவர் ஆகும். அதாவது அதை சார்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தால் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது வேறு எந்த டாப்பிக்கை கவர் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், நெல்லில் பதர் உண்டு டேஷ் சொல்லில் பதர் இருத்தால் ஆகாது அப்படின்னா அங்கே ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல் வரும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழியை, சொல்லை ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என 3 வகையாக்குவர். ஒரே ஒரு எழுத்து இருந்து ஒரு அர்த்தத்தை தரும், அது ஓரெழுத்து ஒரு மொழிமாங்க. 2 எழுத்து சேர்ந்து ஒரு அர்த்தத்தை தரும், அந்த மாதிரி 2 எழுத்துக்கு மேலே சேர்ந்து ஒரு அர்த்தத்தை தரும். அதனால் வந்து ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 1க்கு மேற்பட்ட உடைய மொழி அப்படின்னு 3 வகைப்படுத்துவர் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, ஓரெழுத்து மொழி எவை எனின் அப்படின்னா, ஓரெழுத்து மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். நெட்டெழுத்து, அதாவது நெடில் எழுத்து ஆ, இ, உ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்தில் நெட்டெழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை 7 தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓரெழுத்து மொழி அப்படின்னு சொல்கிறார். குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்பார் அப்படிங்கிறாங்க. குற்றெழுத்து எப்பயுமே ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருவதில்லை, அதனால் வந்து அது மொழி நிறைவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்து 7மா இல்லை உயிர்மை நெட்டெழுத்துக்கள் 126 இருக்கே அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. அவை என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மெய் நெட்டெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டும் கூறினார் அப்படிங்கிறாங்க. அதாவது உயிர்மெய் நெட்டெழுத்தா இல்லை வந்து உயிர் நெடில் நெட்டெழுத்தா அப்படிங்கிற டவுட்டு வருங்கிறதுக்கோசரமே நெட்டெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? அப்போ சொல்லில் முதல்ல வர எழுத்து, இடையில் வர எழுத்து, இறுதியில் வர எழுத்து, ஒன்றையொன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு.
அதன்படி எழுத்துக்களும் எல்லா நிலைகளிலும் வாராது. சில எழுத்துக்கள் அரிச்சுவடியிலும் இருப்பினும் அவை மொழிநிலையில் இடம்பெறாது. இவற்றைப் போலவே நெட்டெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு. என்னடா அது இதில் இருக்கிறத வாசிக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இது பகுதியில் வேறு ஏதாவது நமக்கு தகவல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அப்போ நமக்கு தேவை உயிர் வரிசையில், அதாவது உயிரெழுத்து வர்ற வரிசையில் 6 எழுத்துக்கள். எந்தெந்த எழுத்து? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. இந்த 6 எழுத்துக்களும் மா வரிசையில் ஒரு 6 எழுத்துக்களும், அப்புறம் தா வரிசை, பா வரிசை, நா வரிசை, தா வரிசை, பா வரிசை, நா வரிசை, 5 எழுத்துக்களும். அப்போ 2 6 3 5 கரெக்டு தானுங்க. அடுத்தது கசவ வரிசை, கசவ கசவ இதில் 4 4 4. அப்போ 6 5 2 6 3 5 3 4 ஒரு 1 ஒரு 2 ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்கிறார் நன்னூலார். நன்னூலார் என்ன சொல்கிறாருன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி. இதில் வந்து கொஸ்டினாக கேட்குறதுக்கு இப்படி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, நன்னூலார் கூறிய 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளில் மாவரிசையில் அமைந்துள்ள எழுத்துக்கள் எத்தனை அப்படி கேட்கலாம். இல்லை தாவரிசையில் அமைந்துள்ள எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். இல்லை பாவரிசையில் நெடில் எழுத்துக்கள் மட்டும் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். 1 2 3 4 5. அதே மாதிரி நாவரிசையில் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்கலாம். எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு கன்ஃபார்ம் வந்து உயிர் எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் இருக்குன்னு தெரியணும், மாவரிசையில் எந்தெந்த எழுத்துக்கள் இருக்குங்கிறது தெரியணும், தாவரிசையில் எந்தெந்த எழுத்துக்கள் இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியணும். தானா என்ன, தீனா என்ன. பொதுவாக இதில் 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் ஒரு 20 மொழி வந்து டைரெக்டாகவே இருக்கும். மீதி ஒரு 22க்கு தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ கையினா வந்து உடல் உறுப்பில் 1 அந்த மாதிரி இருக்கும். வானா தெரியும் வர்றது, அந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு அர்த்தம் ஈஸியாக இருக்கும். கானா காசோலை அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அதனால் இந்த பாக்ஸ் ஐட்டம் ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், எகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா ஒரே ஒரு எழுத்து. அது எந்த எழுத்து? நெடில் எழுத்து. அவ்வளோதான். சரி, ரைட். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? யா என்பது வினா எழுத்து. வினா யாது, யாவர், யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பூ என்பது ஓரெழுத்து மொழி, கா என்பது ஓரெழுத்து மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல்லாக்கி வைத்துள்ளனர். அதாவது வந்து பூ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி தான், கா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி தான். இதை ரெண்டையுமே சேர்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பூங்கா அப்படிங்கிற ஒரு கலைச்சொல்லையே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆ, மா, நீ, மீ, பி, ஊ, சே, தே இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. பூங்கா இணைஞ்சது போலவே ஆமா என்பவை இணைந்து, ஆவும் மாவும் இணைந்து காட்டுப்பசு அப்படிங்கிற ஒரு பேரே இருக்குது. காட்டுப்பசுவுக்கு ஆமா என்ற ஒரு பேரும் உண்டு. இது வந்து ப்ரீவியஸில் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஆமா என்ற சொல்லுக்கு உண்டான விலங்கு எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லை காட்டுப்பசுவுக்கு உண்டான ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் எது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ மா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி தான். ஆனால் நாட்டில் உள்ள பெருமக்கள் நிறையா கூடுற அவையை என்ன பண்ணுறாங்கன்னா மா அப்படிங்கிறது பெரிய, அப்போ பெரிய நாடு, அந்த மாதிரி பெரிய நாடுன்னு மாநாடு. அந்த மாதிரி பெருநிலத்தை என்ன சொல்கிறாங்க? மாநிலம், பெரிய நிலம் அப்படிங்கிற மாதிரி. அதேமாரி வந்து பெரும் பரப்பை உலகத்தை என்ன சொல்கிறாங்க? மாஞாலம், பெரிய உலகம். மாநிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவிளக்கு. மான் நிறம்னா பெரிய நிறம் அப்படின்னு இல்லை. மானா அந்த மாம்பழ கலர் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கணக்கு. அப்போ மா என்பது விலங்கையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க. விலங்கு எப்படி குறிக்கும்? அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின பெயராகி வந்து நிற்கின்றது. இந்த மா வந்து முன்னாடி வந்தால் ஒரு அர்த்தத்தை தருது, பின்னாடி வந்தாலும் ஒரு அர்த்தத்தை தருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது ஓரெழுத்து ஒரு மொழி தான் அப்படின்ட்டு. அதேமாதிரி ஈ அப்படிங்கிறது அப்படி தான். மாட்டி, தேனி என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. ஈனா அந்த அதாவது பறக்கிற பறவை ஒன்று, இல்லைன்னா ஈதல் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? போவா, நீ, சு, சே, சே, சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களை நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும். ஓகே, அது இல்லாமல் நம்ம என்ன பார்க்குறோம்? இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். எப்படி?
ஆண் என்பது ஆவாகியது, அதாவது ஆக்கு உண்டான சொல் வந்து ஆண் அப்படிங்கிறது. மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பேய் என்பது பே ஆகியது. ஆனா ஆவின் பால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய நெடில் எழுத்து ஆனா ஃபஸ்ட் எழுத்து, மா கோ பே இந்த மாதிரி ஆகியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தூரத்தில் இருக்கிற ஒருவனை, எட்டன்னு என்னது தூரம், தூரத்தில் இருக்கிற ஒருவனை வந்து எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா ஏய் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, இப்போ ஏய் என்பது என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது. அப்போ ஒரு பொருள் பல அர்த்தங்களை தரக்கூடிய டாப்பிக்கில் கூட இதை நம்ம எடுத்துக்கணும். ஏய் அப்படின்னா பாருங்கள், கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றி விட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல் எனவும். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வதை போல சென்று உரிய கடமை புரிபவன், அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் டேஸ் ஆவான் அப்படின்னா ஏவலன். அம்பு விடும் கலையை என்ன சொல்லுவாங்கன்னா ஏகலை. அதில் வல்லவனை என்ன சொல்லுவானா ஏகலைவன். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்ன? ஏவு என்னும் சொல் ஏ என்றானது மட்டுமின்றி எய் எனவும் ஆனது. ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர். அப்போ முள்ளம்பன்றியோட பழைய பேர் என்ன அப்படின்னா எய்ப்பன்றி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அம்பை எய்பவர் பேர் என்ன? எய்னர். அவங்களுடைய மகளிர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எய்னியர். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ இதெல்லாம் தொகுத்து வழங்கின இந்த ஆசிரியர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். இது வந்து புத்தகத்தில் இருக்கிற இந்த நூல்வெளி பாக்ஸில் இருக்கிற தகவல் தெரிஞ்சுக்கணும். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநாயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். அப்போ திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். அப்போ திருச்சிக்கு அருகில் இந்த மாதிரி திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து இங்கு தரப்பட்டுள்ளன. ஓகே, இது வந்து அந்த 8th நியூ புக்கில். சரி, 7th நியூ புக்கில் இந்த டாபிக் சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம பார்த்தது தான். நன்னூலார் சொன்ன மாதிரி பவனந்தி முனிவர் என்ன பண்ணியிருக்காரு, நன்னூலில் 42 ஓரெழுத்து மொழி இருக்குது. அதில் 2 எழுத்து வந்து குறியில் எழுத்து, மீதி 40 எழுத்து நெடில் எழுத்து அப்படின்ட்டு விளக்கியிருப்பார். அப்போ அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் உண்டான விளக்கங்கள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது உங்கள் புத்தகத்தில் இருக்கிற தகவல். ஆல்ரெடி நிறைய ஷார்ட்கட் வீடியோ, நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம சேனல்லையே இருக்குது, அதிலேயே பார்த்துக்கலாம். சரி, இருந்தாலும் பகுபதம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது மூலமாக கவர் ஆகுது. அப்போ அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ பகுபதம் அப்படின்னா என்ன? பதம்னா சொல்லுன்னு அர்த்தம். பகுபதம் அப்படின்னா பகுனா பிரிக்கக்கூடியது, பகானா பிரிக்க முடியாதது, அவ்வளோதான். பகுனா பிரிக்கக்கூடியது, பகானா பிரிக்க முடியாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வேலன் அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம்னா வேல் குட்டல் அன் அப்படின்னு பிரியும். அப்போ இது ஒரு பகுபதம். படித்தான் அப்படிங்கிறத படி குட்டல் இத் குட்டல் ஆண் அப்படிங்கிற மாதிரி பிரியும். இந்த பகுபத உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி பிரியும். அப்போ சின்ன சின்ன உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிரிக்க முடியாத உறுப்புகளை வந்து பகாபதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பகுபதம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, பிரிக்க முடியும்ன்ட்டு. அது எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகையில் வரும். எந்தெந்த வகை அப்படின்னா, பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம் ஆகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படிங்கிற 6 அடிப்படையில் வரும். எப்படி? பொன்னன் அப்படின்னா பொன் கூட்டல் அன் பொருள். இடம், நாடன் அப்படின்னா நாடுங்கிறது ஒரு இடம். காலம், சித்திரையான், சித்திரை ப்ளஸ் ஆண், இது எல்லாமே பாருங்கள் பிரிக்கக்கூடிய சொற்கள் ஒன்று. இன்னொன்று வந்து பொருள், இடம், காலம், சினை, இந்த 6 வகையில் ஒன்று வரும் அப்படின்ட்டு. அப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா பொறுத்துக்கு அடிப்படையில் கேட்பாங்க. இந்த பக்கம் பொருள், இடம், காலம், சினைன்னு கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் மாற்றி ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். சரி, ஓகே. பெயர் பகுபதம் பார்த்துட்டோம். வினை பகுபதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் ஆகும்.
இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கட்டளை வாக்கியமாக இருக்கும். உண்ணு, தடு, படு, ஆடு, அந்த மாதிரி அந்த கட்டளை சொல்லாவே மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ உண்கின்றான் அப்படிங்கிறத பிரித்தோம்னா என்ன வரும்? உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு வரும். இது வினை பகுபதம் அப்படின்ட்டு. சரி, அப்போ பகுபத உறுப்புகள்னு ஒன்று இருக்குல்ல, அது எத்தனை வகைப்படும் அப்படின்னா அதுவும் 6 தான். என்னென்ன? பகுதி, விகுதி, அதுக்கு நடுவில் இருக்கிறது இடைநிலை, அப்புறம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் வர்ற சாரியை, அப்படிங்கிற 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்ட்டு 6 வகைப்படும். அதனுடைய விளக்கம்தான் இங்கே இருக்குது. என்ன? பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது. ஒரு வாக்கியத்தில் ஃபஸ்ட்டு வர்றது அதுதான் பகுதி. அது எப்படி இருக்கும்? கட்டளையாகவே அமையும். ரெண்டாவது, பகுபதத்தின் இறுதியில் ஒரு வாக்கியம் ஒன்று வந்தால் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வரும். அப்போ லாஸ்ட்டு தான் என்ன சொல்கிறாங்க? விகுதி அப்படிம்பாங்க. அது எப்படி இருக்கும்? திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ அல்லது முற்று அல்லது எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும். மொத்தத்தில் அது முழுமை அடைஞ்சிருக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருந்து நோட் பண்ணிக்கணும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. காலம் கண்டிப்பாக காட்டும். நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் அல்லது இறந்த காலம், இந்த முக்காலத்தை ஏதோ ஒரு காலத்தை காட்டும். இல்லைன்னா எதிர்மறையை காட்டும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் தான் இடைநிலை. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து எதிர்மறையை காட்டுவது டேஸ் அப்படி கேட்பாங்க. காலம் காட்டுவதுன்னு நமக்கு ஈஸியாக புரிஞ்சுருவோம். எதிர்மறையை காட்டுவதுன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிப்போம்ல. அப்போ இடைநிலை. பெரும்பாலும் அடுத்தது 4வது என்னது? பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து. நோட் பண்ணிக்கணும், மெய்யெழுத்து அதுதான் சந்தி. இப்போ பகுதி இருக்குது, விகுதி இருக்குது, இடைநிலை இருக்குது. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில பெரும்பாலும் வர்ற மெய்யெழுத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இக்கு இஞ்சிட்டு 18 மெய்யெழுத்துக்கள். அது சந்தி அப்படின்ட்டு. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல். என்னது? அசைச்சொல். அதை தான் சாரியை அப்படிம்பாங்க. அதாவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் அங்கே தான் சாரியை இடம்பெறும். அது எப்படிப்பட்ட சொல்லாக இருக்கும் அப்படின்னா அசைச்சொல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அசைச்சொல்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ அண்ணன் கடைசியாக வந்தனன் அப்படின்னா 2 அண்ணு வரும் பார்த்தீங்களா? அதுக்குன்னா அந்த மாதிரி 2 சொற்களை அந்த மாதிரி வர்றதா அசைச்சொல் அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, ஓகே. இது எல்லாத்தையும் தவிர பகுதி, சந்தி, இடைநிலை இதில் 3லையுமே ஏற்படுற ஒரு மாற்றம், அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 6 இடம்பெறும் பகுபத உறுப்புகளா அப்படிங்கிறது அதை தான் விளக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு எடுத்துக்காட்டை பார்த்துடலாம். வந்தனன் அப்படிங்கிறத பிரித்தோம்னா வா பகுதி ஆகிடும். வாங்கிறது வாவா மாதிரி பகுதி ஆகிடும். இத்து இந்தானது விகாரம் ஆகிடும். இத்து சந்தி ஆகிடும். இத்து இறந்த கால இடைநிலை ஆகிடும். அண்ணு சாரியை ஆகிடும். கடைசி அண்ணு விகுதி ஆகிடும். சரி, என்ன பாரி விகுதி அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்ட்டு. இப்போ பகுபதை பார்த்தோம். பகாபதத்தையும் கொஞ்சம் பார்த்துடலாமா? பகாபதம் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ மரம், கழனி, உண்ணு, எழுது. இப்போ இந்த சொற்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதை பிரிக்க முடியுமா? மர கூட்டல் இம், களை கூட்டல் டி அப்படின்றத பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதாவது சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும். அது அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாகவே இருக்கும் அப்படின்ட்டு. இது அது 6 வகையில் வருமா? இது எப்படி வரும்னா 4 வகையில் வரும். பகுபதம், பெயர் பகுபதம் 6, பகாப்பதம் 4. அப்போ பெயர், இணை, வினை, இடை, உரி அப்படிங்கிற மாதிரி. பெயர் பகாப்பதம் பார்த்துருங்களா? நிலம், நீர், காற்று, நெருப்பு இதெல்லாம். வினைனா பாருங்கள், நட, வா, படி, வாள் இதெல்லாம் வினை. வினைனாவே அதான் கட்டளை சொல்ல மேக்ஸிமம் இருக்கும். இடைச்சொல் மண், கொன்று, தில்லு, போல் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். வேணால் நமக்கு இடை பகாப்பதம் அப்படிங்கிறது டக்குன்னு தெரியாது. மீதி கூட ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த மண், கொள்ளு, தில்லு, போல் அப்படின்னா இடை. உரி நமக்கு தெரியும், சாலதவ உரி சொற்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் இதை தான் பகாப்பதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
சரி, இந்த நூல் பிரகாரம் புக் பேக்கில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நன்னூலார்படி 42. ஓகே. எழுதினான் என்பது, இப்போ எழுதினான் அப்படிங்கிறத வந்து பிரிக்க முடியும் அப்படின்னா அது பகுபதம். அப்போ இந்த ரெண்டுமே வராது. பகுபதம் தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆண் அப்படி வருமா? எழுதினான், எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆண் அப்படின்னு வரும். அப்போ எழுதுங்கிறது என்ன? ஆக்சுவலாக வினை. அப்போ வினை பகுபதம். ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்தது பெயர் பகுபதம் எத்தனை பார்த்தோம்? 6 பார்த்தோம். கரெக்டு தானே? 6. அதாவது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படிங்கிற மாதிரி 6 பார்த்தோம். காலத்தை காட்டும் பார்த்தீங்களா, இங்கே காலத்தைன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம ஈஸியாக வந்து இடைநிலைன்னு சொல்லலாம். இப்போ எதிர்மறையை காட்டும் பகுபத உறுப்பு அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இருக்கும் மெய்யெழுத்து அப்படின்னாலும் சந்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அதற்குண்டான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும் போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 42 வினை பகுபதம், அது ஏன் அப்படிங்கிறதுனால. பெயர் பகுபதம் 6, அவை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, அதனுடைய விளக்கம், காலத்துக்கு அடுத்த பகுதி எப்படி இடைநிலை அப்படிங்கிற இதுக்குண்டான ஆன்சர் தான். ஒவ்வொன்றுக்கும் அப்படி தான் கொண்டு வந்துருக்கேன், பார்த்துடலாம். சரி, ஓகே. அடுத்து பொறுத்துக்கு அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? பகுபதம் ஃபஸ்ட்டு. பகுபதம்னா பிரிக்கக்கூடியது. அப்போ வாழ்ந்தான் பெரியார் 2 பெருசாக இருக்கிறதுனால இது தான் பிரிக்க முடியும். அப்போ பெயர் பகுபதம் எது வரும்? பெரியார். கரெக்டு தானே? அப்போ 4. வினை பகுபதம் எது வரும்? வாழ்ந்தான். அப்போ 1. அப்படி தானே? இடைப்பகாப்பதம், அதாவது பகாப்பதம்னு சொல்லிட்டாங்க, அப்போ பிரிக்க முடியாது. இடைச்சொல் இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல, மண்ணு, கொள்ளு, தில்லு அப்படின்ட்டு. அப்போ 2. உரி, சாலதவ, அந்த மாதிரி இந்த பொறுத்துக்கு அடிப்படையில் கேட்பாங்க. அப்போ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 4 1 2 3 அப்படிங்கிறது தான். ஓகே. இதை பகுபத உறுப்புகளுக்கு பிரிச்சிடலாங்களா? போவாள், போ கூட்டல் இவ் கூட்டல் ஆள் அப்படின்னாங்க. அப்போ போ என்ன வரும்? பகுதி. இவ்வு வந்து இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை. போவாள்னா எனது எதிர்கால இடைநிலை தான் வரும். எதிர்கால இடைநிலை. ஆளுங்கிறது பெண்பால் வினைமுற்று விகுதி. பெண்பால் வினைமுற்று விகுதி. நடக்கின்றான், நடப்பகுதி. ஆண் வந்து விகுதி. அப்போ ஆண்பால் வினைமுற்று விகுதி. இக்கு, அதாவது மெய்யெழுத்து வந்தால் என்ன சொல்லுவாங்க? இடைநிலை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இடைநிலை இதில் எது வரும்? கின்று, கின்று அப்படிங்கும்போது நிகழ்கால இடைநிலை. கரெக்டுங்களா? நிகழ்கால இடைநிலை. அப்போ காலத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மெய்யெழுத்து வந்து அது சந்தி. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ பார்த்தோன்னா நம்ம பிரிக்கணும். பார் கூட்டல் இத்து கூட்டல் பார்த்தான், இன்னொரு இத்து கூட்டல் ஆண். இத்தும் ஆவும் சேர்ந்தால் தாவாயிடும். அப்போ தான் ஆகிடுது. அப்போ பார்க்கு சரியாக தான் போச்சு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ பார் வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இன்னொரு இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அப்புறம் ஆண் வந்து விகுதி. அந்த மாதிரி பாடுவார் இதே தான். இந்த இடத்துல வந்து பாடுன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். கடைசியாக ஆறு போட்டுருங்க. பாருங்கதா, பாடு இவ்வு கூட்டல் ஆர், பார்த்தான். இதனுடைய விளக்கம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு உண்டான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நடக்கின்றான், போவாள். ஓகே, வேற என்ன? கீழ்காணும் சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு நம்ம ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு இடத்துல ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக இருக்கிறது நான் இடத்தை ஃபில் பண்ணிடலாம். பள்ளி, பள்ளி. அப்புறம் வேறு என்ன இருக்குது? சோலை வராது. பாரதிதாசன் நல்லூர் வடை கேட்டல் முகம் அன்னம் செம்மை காலை வருதல் தோகை, இதில் வராது. காலம் வேணால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 5 மணி இதெல்லாம் வந்து காலத்தில் வரும். கரெக்டு தானுங்க? புதன்கிழமை இதெல்லாம். இதனுடைய விளக்கத்தையும் நான் இங்கே கீழே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். பொருள் பெயர் வந்து வடை அன்னம் பாரதிதாசன். இடம் வந்து நல்லூர், பள்ளி, சோலை. சோலைங்கிறது காடு, அந்த இடத்துல வரும். காலப்பெயர் காலை 5 மணி புதன். சினைப்பெயர் வந்து முகம் தோகை இறக்கை. குணம் வந்து செம்மை பெருசு அப்படிங்கிறது. தொழிற்பெயரில் என்ன வரும் அப்படின்னா கேட்டல் வருதல். இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் தான். ஓகேங்களா?
சரி ரைட். அது கீழே என்ன சொல்லியிருக்காங்க, மூவிடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. தன்மை முன்னிலை படற்கை இது ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் தன்மைனா என்னது, தன்னை குறிப்பது, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. தன்னையும் முன்னால் இருப்பவரையும் இல்லாமல் மூணாவதாக யாரையும் குறித்தா தான் அதான் படற்கை. அப்போ அது ஓகே தான். அப்போ இதை ஃபில் பண்ணிடலாமா? உன் பெயர் என்ன? நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அவை எப்படி ஓடும்? அது எப்படி ஓடும்? அது எப்படி ஓடும்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாயா? அது இங்கே என்ன இருக்குது? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வந்து கொண்டிருக்கிறார்கள்னா அவர்கள் அப்படின்னு வரும். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சும்மா. சரி ஓகே. பின்வரும் தொடர்களில் மூவிட பெயர்களை அடிக்கோடிடுக அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடிக்கு இந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் தன்மை முன்னிலை படற்கை நம்ம தெரியணும். எங்கள் தன்மையில் வரும், உங்கள் முன்னிலையில் வரும், நீர் அது முன்னிலையில் வரும், எனக்கு அது அப்படிங்கும்போது படற்கையில் வரும், உங்கள் அப்படிங்கும்போது முன்னிலை, நான் அப்படிங்கும்போது தன்மை. அப்போ இதெல்லாம் அந்த சொற்கள் எங்கள், உங்கள், நீர், அது, உங்கள், நான் இதெல்லாம் அதனுடைய சொற்கள். பார்த்தீங்களா? தன்மையில், முன்னிலையில், படற்கையில். ஓகேங்களா? சரி. இப்போ ஓரெழுத்து சொற்களை நிரப்புக அப்படின்ட்டு அதனுடைய புக் பேக்கில் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு ஒவ்வொன்றா தெரியும். எது புல்லை மேயும், பசு புல்லை மேயும். அப்போ பசு புல்லை மேயும், டேஷ் சுடும், அதாவது தீ சுடும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றாவும் இருக்குது. அது விளக்கத்தோடையே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், புல்லை மேயும் பசு வரும். ரெண்டாவது தீ. பேசும் அப்படின்னா என்னது? ஓரெழுத்து ஒரு மொழி, நாக்கு வரணும். அப்போ நான். பறக்குங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, பூச்சி. அப்போ பூ மனம் வீசும் அப்படிங்கிறது பூ. ஓகேங்களா? பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் தருக அப்படிங்கிறாங்க. அப்போ தீ அப்படின்னா என்னது? நெருப்பு. பானா பாடல் கவிதைன்னு அர்த்தம். தைனா தை மாதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று தைக்கிறது அந்த சம்மந்தமாக. வைனா வைப்பதுன்னு ஒரு அர்த்தம் தெரியும். வைக்கோல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. புல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மை அப்படின்னா கண்மை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அஞ்சனம் இருள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. மைனா கண்மை, அஞ்சனம் இருள். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதில் பின்வரும் சொற்களை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. விளக்கு அப்படின்னா 2 அர்த்தத்தை நம்ம சொல்லணும். ஒன்று அகல் விளக்கு, இன்னொன்று விளக்கினார். அந்த மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணுறோம், அவ்வளோதான். படி அப்படின்னா மாடிப்படி ஒன்று, இன்னொன்று புத்தகத்தை படி அப்படிங்கிற அந்த மாதிரி. மாணவர்கள் நாள்தோறும் நூல்களை படிக்க வேண்டும். எங்கள் வீட்டு மாடிப்படி மிகவும் நீளமானது அப்படின்ட்டு. அப்போ ஆப்ஷன் கொடுத்து படி அப்படிங்கிற சொல்லோட விளக்கங்கள் கரெக்டாக இருக்கிற வாக்கியம் எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? சொல் அப்படிங்கிறது நல்ல சொல் ஒன்று. நீ அறிந்த உண்மையை எல்லோரிடம் போய் சொல்லு, போய் கூறு அப்படிங்கிற அந்த அர்த்தம். கல் அப்படிங்கிறது படிக்கிறது ஒன்று, இளமையில் கல் அப்படிங்கிறது. இன்னொன்று சிற்பி கல்லில் செதுக்கினான், கல் அந்த கல். மாலைங்கிறது சாயந்தர நேரம் ஒன்று. இன்னொன்று பூ மாலை, பூவாலான மாலை. இடின்னா நமக்கு தெரியும், இந்த காற்றோடு இடி இடித்தது கனத்த மழை அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று உரலில் நெல்ல போட்டு இடி, அந்த இடி சேர்த்து இடி அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளேயே போகிறோம். 42 ஓரெழுத்து ஒரு மொழியை நிறைய ஷார்ட்கட் வீடியோ நம்மதுலேயே இருக்குது. இருந்தாலும் இதை கொஞ்சம் பிரித்து நாம் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி? அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் கட்டளை சொல்லாக இருக்கும் சில சொற்கள். அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வா, போ, தா, து, மோ, தை, சா, வவ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷனோடு இருக்கும். அதெல்லாம் வானா நமக்கு ஈஸியாக அழைத்தல், போனா போ அந்த மாதிரி செல், தானா கொடு, தூனா உண்ணு அப்படின்னு அர்த்தம். தூனா உண்ணு, அதை மட்டும் சாப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனா மோந்து பார்க்குறது, அப்போ மோத்தல் முகருதல். தைனா தைக்கிறது. சானா சாதல், அப்போ இறந்து போ. வவ்வுனா நாய் வவ்வுன்னு பறிச்சுட்டு போயிடுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கவர். ஓகேங்களா? பறித்துக்குள் அப்படிங்கிறது ஓகே தான். கவர் அப்படிங்கிறது
அதுவும் வவ் அப்படிங்கிற உண்டான ஓரெழுத்து உருமொழிக்கு உண்டான அர்த்தம். அடுத்தது கா சோலை, பூனாலும் வீயினாலும் மலர், மானா மாமரம் இல்லை பெரிய அப்படின்னு அர்த்தம். வைனா வைக்கோல் புல் வைத்தல் இந்த மாதிரி அர்த்தம். கூ இது மட்டும் கொஞ்சம் நமக்கு தெரியணும். கூ அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம். கூனா பூமி. பேனா பேய், பேய் எங்கள் படத்தெல்லாம் காட்டுவாங்க, மேகத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போ பேய் மேகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ பசு, ஆனா இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, நானா நாக்கு. இதெல்லாம் பாருங்கள் மனிதனும் விலங்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மனுஷனோட விலங்கு அப்படிங்கிற மாதிரி. கை இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறது தானே. மூணா மூப்பு, இது முதுமையாக இருக்கிறது அப்படின்னு. மூணா மூப்பு முதுமை, இதெல்லாம் அதுக்கு உண்டான அர்த்தங்கள். கோனா அரசன், ஐனா தலைவன். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான இது. இதில் இருந்தது கொஞ்சம் யூனிக்காக கேட்பானுங்க. எப்படி கோனா அரசனுக்கு கோ தலைவன் நம்ம போட்டுருவோம், ஐனா அரசன் மாற்றி போட்டுருவோம். அப்போ கோனா அரசன், ஐனா தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தே சே, தேனா கடவுள், தேவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனா தேவன், தேவன்னா கடவுள். சே அப்படின்னா உயர்வு, இது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நே மை, இந்த ரெண்டுக்குமே அன்பு அப்படிங்கிறது நேசம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நேனா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் நேசம் அப்படின்ட்டு. மே அப்படிங்கிறதுக்கும் அன்பு தான், அன்பு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே. சி அப்படின்னா சொல்லும் போதே தெரியுதில்ல, இகழ்ச்சி, சி சி போ அப்படின்ட்டு. நை, நை நைன்னு இழிவுபடுத்துகிறோம் அந்த மாதிரி. நை இழிவு, இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நோக்கும் இந்த நோக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த நோக்கு அதனுடைய அர்த்தம் நெடில் நோவாக வரும். நோக்கு நோய் அப்படின்ட்டு, ஓகேங்களா, நொந்து போவது அப்படிங்கிற மாதிரி. இந்த நோக்கு வறுமை அப்படின்ட்டு அர்த்தம், ஓகேங்களா. சரி, ரைட். இன்னொரு டைப் இருக்குது. அதான் இப்போ நம்ம கேள்வியை கேட்போம்ல, 42 ஓரெழுத்து உருமொழியில் மகர வரிசையில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு என்னென்னா 2 6 3 5 3 4 1 2 இந்த நம்பர்ஸ் கவுண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் நமக்கு ஓகே. உயிரெழுத்து 1, அடுத்தது ஒரே 6, இது மாவரிசை அப்படிங்கிற மாதிரி. இது ரெண்டுமே 6, மீதி 3 5 அது என்னென்ன வரிசைன்னு நமக்கு தெரியணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்னென்ன நா தா பா, இது 3மே 5 5 அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதுவும் தெரிஞ்சுக்கலாம், ஓகே. அப்போ இதில் உள்ள எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு எளிமையாக ஒரு வாக்கியம் மாட்டோம். இப்போ பாருங்கள், உயிர் எழுத்துக்கள் 6 இருக்குல்ல, இந்த 6 எழுத்துக்களுமே அடங்கிய ஒரு வாக்கியம். ஆடு ஈய துரத்த ஊருக்குள் ஏறி ஐயோன்னு ஓடிச்சு. ஆடு ஈய துரத்த ஊருக்குள்ளே ஏறி ஐயோன்னு ஓடிச்சு. அது அப்படின்னு ஒரு 2 தடவை படிச்சிங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு வந்துடும். ஆடு ஈயத்துரத்தை ஊருக்குள்ளே ஏறி ஐயோன்னு ஓடிச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு எழுத்தாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு வரிசைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? 10 13 வருஷம் இல்லையா? 10 வரிசை. 10 வரிசையில் நீங்கள் இந்த ஒரே ஒரு எழுத்து தான் யா வரிசை. இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. யானை அப்படிங்கிறது. அதேமாரி இந்த நோ தூ அப்படிங்கிறது 2 குறியில் எழுத்து தான். அது பெருசாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நொறுக்கி துப்பு அப்படிங்கிற மாதிரி நோ தூ, இது 2 தான். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த 8 வரிசை தான். இதுக்கு உண்டான அந்த வாக்கியத்தை மட்டும் ஒரு 2 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ மா வரிசையில் பாருங்கள், மாமி மீன் குழம்பை மூடி மேலே மை வச்சது மோசம். மா மீ மூ மே மை மோ, புரியுதுங்களா? அப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த வாக்கியத்தில் வந்துடும். மாமி மீன் குழம்பை மூடி மேலே வச்சது மோசம். அடுத்தது இப்போ தாவரிசை வருதுன்னு வைங்களேன். தாத்தா தீயை தூக்கிக்கிட்டு தேடி போய் தைச்சாரு அப்படிங்கிற மாதிரி. சும்மா ஒரு வாக்கியமாக தான், அதில் அர்த்தம் இருக்குதாலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. தாத்தா தீயை தூக்கிட்டு தேடி போய் தைச்சாரு அப்படின்னா தா தீ தூ தே தை இந்த எழுத்துக்கள்லாம் ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா. அந்த மாதிரி தான் பாவரிசுனா பாப்பா பூவை எடுத்து பேய் பைக்குள்ளே போட்டுட்டு போயிடுச்சு. பாப்பா பூவை எடுத்து பேய் பைக்குள்ளே போட்டுட்டு போயிடுச்சு. அப்போ பா பூ பே பை போ, அவ்வளோதான். அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் வந்துடும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. 42 ஓரெழுத்து ஒரு மொழி தெரியணும்.
அதில் 6 எழுத்துக்கள் வரிசை தெரியணும், 5 எழுத்துக்கள் வரிசை தெரியணும், 4 எழுத்துக்கள் வரிசை தெரியணும், அது எந்தெந்த எழுத்துக்கள்னு தெரியணும். இன்கேஸ் கா வரிசையில் உள்ள உயிர் எழுத்துக்கள் எது, மெய் எழுத்துக்கள் எதுன்னு தெரியணும். அதுக்குண்டான அந்த வாக்கிய கதை தான் இது. ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், கா வரிசையில் மொத்தம் 4 எழுத்து தான். அப்போ காக்கா கதை. காக்கா கூட்டில் கை வச்சா கோபம் வரும். காக்கா கூட்டில் கை வச்சா கோபம் வரும்னா காக்கா கூட்டில் கை கோ 4 எழுத்து வந்துருச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் சா வரிசையும். சாப்பாடு சீக்கிரம் சேர்க்கலைன்னா சோர்ந்து போயிடுவோம். சீக்கிரம் சேர்க்கலைன்னா சோர்ந்து போயிடும். அப்படின்னா சாசி சே சோ, அவ்வளோதான். சாசி சே சோ. இப்போ இப்படி ஒன்று இருக்கா? இதில் இன்னொன்று பாருங்கள், இந்த தாவரிசையை நோட் பண்ணிங்களா? தாவரிசையில் பாருங்கள், தா நெடில், தீ நெடில், தூ நெடில், தே நெடில், தை நெடில். அதாவது 7 நெடில் எழுத்துக்களில் 5 நெடில் எழுத்துக்கள் வந்து தாவரிசையில் வந்துருச்சு. அப்படி தானே? பா, இங்கே பாருங்கள், பி வரல. புரியுதுங்களா? இதில் வரிசையாக 5 எழுத்துக்கள் வந்திருக்கு. இங்கே வந்து அப்படி இல்லை. பா பீன்னு ஒரு இருக்குல்ல, பீங்கிறது நன்னூலில் அந்த மாதிரி ஒரு எழுத்து இல்லை. அதனால் அதுக்கப்புறம் வர எழுத்து தான் வந்திருக்குது. ஓகேங்களா? பை போ அப்படிங்கிற மாதிரி. அப்போ வரிசையாக வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா இது ஒன்று தாவரிசை எழுத்துக்கள் அப்படின்ட்டு. நா நீ நோ. ஆக்சுவலாக இது வந்து 6 இல்லை, நோங்கிறது அது கடைசியில் அந்த நோத்து அதில் வந்து அடங்கிடும். இது கொஞ்சம் இதாக இருக்குது. நாக்கு நீளமாக நேராக நை நைன்னு நோகாமல் நொடிக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன? வா வரிசை பார்க்குறோம். வா வரிசையில் 4 எழுத்துக்கள் தான். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வாங்கி வீசி வச்ச வௌவால். வாங்கி வீசி வச்ச வௌவால். வா வி வை வௌ. யா வரிசை ஒன்று தான். யானைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோத்து நொறுக்கி துப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சரி, ரைட். அடுத்தது இது 7th புக்கில், ஓல்டு புக்கில் இந்த டாபிக் சம்மந்தமாக அதே தான், பகுபதம் பகாபதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இந்த தகவல் நம்ம பார்த்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா தகவல் அப்படின்னா அதான் அந்த சொற்கள் நமக்கு என்னன்னு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழுள்ள சொற்களில் பெயர் பகாபதம் வினை பகாபத சொற்களை கண்டறிந்து வகைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வினை அப்படின்னாவே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். எது? ஓடு, தடு, பாடு, கொடு, இது எல்லாமே வந்து வினை அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த மணிலாம் வந்து பெயரில் வந்துடும், மலரும் பெயரில் வந்துடும். அப்போ பாருங்கள், இங்கே பிரித்து கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், மணி, நிலம், மலர், கண், தலை, மரம், இதெல்லாம் பெயர் பகாபதம். பிரிக்க முடியாது. வினை பகாபதம் எது? கொடு, பேசு, நெல், ஓடு, தடு, பாடு, இதெல்லாம் வினையோட பகாபதம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இன்னொரு பாக்ஸ் சைட் என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிகளை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. எடுத்து எழுதுக. அரசன், அரண்னா ஸோ, அதாவது மதில் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. அரசன், இதில் என்ன எழுத்து வரும்? கோனா அரசன். அம்பு, அம்புக்கு உண்டானது ஏ அப்படிங்கிறது. தலைவன் அப்படின்னா ஐஏ. நெருப்பு தீ. மலர் பூ. ஓகேங்களா? இன்னொரு பாக்ஸ் சைடு என்ன? அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை உரிய கட்டத்தில் எழுதுக அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி லிங்க் பண்ணி வர மாதிரி. கானா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான சொல் வந்து சோலை, காசோலை அப்படின்னு வரும். தானா கொடு. தைனா மாதத்தோட பேர், திங்களின் பெயர். பானா இங்கே எங்கே இருக்குது? பாடல். பானா பாவகை, அதாவது ஒன்று பாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாவகை அப்படின்னு கூட சொல்லலாம். வா அப்படின்னா வருக. ஆனா பசு, ஆவின் பால், பசுவின் பால் அப்படின்ற அர்த்தம். ஓகே, அது வந்து 7th ஓல்டு புக்கா. அடுத்து 6th ஓல்டு புக்கில் இதை சார்ந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழிகளை அறிந்து தொடரை நிரப்புக அப்படிங்கிறாங்க.
நான் கொடுக்கும் ஓரெழுத்து, நான் கொடுக்கும் ஓரெழுத்து அப்படின்னா கை, கை தான் கொடுக்கும், அந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஈன்னு கூட போடலாம், ஏன்னா வந்து ஈனா ஈதல் அப்படிங்கிறது அந்த அர்த்தத்துலேயும் வரலாம். ஓகேங்களா, ரெண்டுமே செட் ஆகும். நான் அழைக்கும் ஓரெழுத்து அப்படின்னா வா. நான் வாயை திறக்க வைக்கும் ஓரெழுத்துனா ஆ. நான் இகழும், இகழும்னு என்னது சி. நான் பறக்கும் ஓரெழுத்துனா ஈ. நான் வழி அனுப்பும் ஓரெழுத்துனா போ. அவ்வளோதான். ஓகேங்களா, அதை தான் இங்கே விலைக்கு கொடுத்துருப்பேன். சரி, இப்போ இது புத்தகத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம இதை எளிமையாக படிச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டமாக கொண்டு வந்திருக்கேன். பிடிஎஃபாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று இந்த பக்கம் ஆனா என்ன ஈனா என்ன அப்படின்ட்டு யாரையோ ஒருத்தர் கேட்க சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க, அவங்க ஆன்சரை பார்த்துக்க சொல்லிடுங்க. ஓகேங்களா. ஓனா மதகுநீர் தாங்கும் பலகை, அதை பார்த்துடலாங்களா. ஓனா ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா ஊன் உணவு அந்த அர்த்தம், இறைச்சின்னு அர்த்தம். ஏனா ஏவுதல், அதை இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஏ வந்து ஏ ஆயிட்டு அப்படின்ட்டு, அந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஐனா அழகு இல்லைன்னா தலைவன். ஓனா மதகுநீர் தாங்கும் பலகை, காசோலை. பூனா பூமி, இது கொஞ்சம், இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கையினா கை சுத்தமாக இருந்ததுன்னா ஒழுக்கம் வரும் அப்படிங்கிறது. அப்போ கைனா உறுப்பு. கோனா கோனா அரசன். சானா செத்துப்போ, அந்த மாதிரி இறந்து போ. சீனா சீச்சி, அந்த மாதிரி. சேனா உயர்வு. சோ அப்படின்னா மதில், சோனா மதில், நோட் பண்ணிக்கோங்க. தானா இதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். கொடு. மானா பெரிய மாமரம், இந்த அர்த்தம். மீனா மேலே அல்லது வான் அப்படிங்கிறது அர்த்தம். மூணா மூப்பு, மூப்புனா முதுமை அப்படின்னு அர்த்தம். மே அப்படிங்கிறதுக்கும் நை அப்படிங்கிறதுக்கும் இல்லை, அதாவது மே அப்படிங்கிறதுக்கும் நே அப்படிங்கிறதுக்கும் அன்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. மேன்மை. மை அப்படின்னா அஞ்சனம் கண்மை. மோனா மோந்து பார்க்கறது, அந்த அர்த்தம். தீனா நெருப்பு. தூணா தூய்மை. ஒரு சில அதான் சொற்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தே அப்படின்னா கடவுள். தைனா தைத்தல், இது ஈஸியாக பார்த்துடலாம். பானா பாடல். பூனா மலர். பேனா பேயி, பேய் வந்து மேகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பையனா இளமை, இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போ அப்படின்னா செல். ஆல்ரெடி நிறைய தடவை படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு வந்து சில சொற்கள்லாம் டைரெக்டாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதி இதை மட்டும் 2-3 தடவை படிச்சுக்கோங்க. நைனா இழிவு வருந்துதல். நோனா துன்பம் வறுமை அப்படின்னு அர்த்தம். வா வீணா மலர். வைனா ஓகே. நானா நாக்கு, நீயே ஓகே. இந்த குறில் நோக்கு நோய் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா, துன்பம் அப்படின்ட்டு. வவ்வுனா கவர். யானா யானா யானை அகலம், ஒரு வகை மரம். யாமரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. து அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட். இப்போ ஒரு 15 கொஸ்டின் இருக்குது, ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள், நானும் சொல்கிறேன். ஒரே நிமிஷம். அன்பு என்ற பொருளை நே மே ஆகிய இரு சொற்களும், மலர் என்ற பொருளை பூ வி ஆகிய இரு சொற்களும் உணர்த்தும். ஓகே, கரெக்டு தான். அதே போல் ஒழுக்கம் மற்றும் உயர்வு, ஒழுக்கம் மற்றும் உயர்வு ஆகிய பொருள்கள் முறையே உணர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி இணை எது? இந்த நாளில் ஒழுக்கத்துக்கும் உயர்வுக்கும் வரிசையாக இருக்கிற கரெக்டாக இருக்கிறது எது? ஓகே, ஒழுக்கம் அப்படின்னாவே கை, கை சுத்தமாக இருந்தால் ஒழுக்கம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து கை வரணும், இந்த தூக்கிடலாம். வேறு என்னது? உயர்வு. உயர்வு அப்படின்னா சே அப்படின்னா தான் உயர்வு, கோனா அரசன் ஆகிடும். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 2வது கொஸ்டின் போகலாம். ஓகே, தூ குறில் மற்றும் தூ நெடில் ஆகிய இரு ஓரெழுத்து ஒரு மொழிகளின் பொருள்கள் முறையே மிகச்சரியாக காட்டும் இணையது. அதாவது தூ தூ, இதுக்கு உண்டான விளக்கத்துக்கு
பொருள் எது வந்து கரெக்டாக இருக்குது, எது அர்த்தம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த தூ அப்படின்னாவே அதனுடைய அர்த்தமே தூய்மை தான். அப்போ தூய்மைன்னு வரணும், இதை விட்டுறலாம். இந்த தூக்கு என்னென்னா உன் அப்படிங்கிறத அர்த்தம். உன் தூய்மை அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. மூணாவது, ஒரு செய்யுள் தொடரில் ஓகே கோவும் ஐயும் தேவும் போற்றினர் என்று பயின்று வந்துள்ளது. அந்த மாதிரி வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இத்தொடரில் உள்ள ஓரெழுத்து உருமொழிகள் உணர்த்தும் பொருள்கள் யாவை அப்படிங்கிறாங்க. இந்த வாக்கியத்தில் என்னென்ன ஓரெழுத்து உருமொழி இருக்குதுன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். என்னது? கோ இருக்குது, ஐ இருக்குது, தே இருக்குது. கரெக்டு தானே? ஓகே, அப்போ இந்த மூணுக்கும் உண்டான அர்த்தங்கள் உணர்த்துகிற எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது? அப்போ கோனா என்ன? கோனா அரசன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அரசன் வர்றது இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஐனா வந்து தலைவன், அப்போ ஆப்ஷன் ஏ தான். தேனா கடவுள். ஓகேங்களா, புரியுதுங்களா? அரசன், தலைவன், கடவுள், ஆப்ஷன் ஏ. அடுத்தது, நன்னூல் இலக்கண விதிகளின்படி காவரிசை மற்றும் சாவரிசையில் அமையப்பெற்ற மொத்த ஓரெழுத்து உருமொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியணும் காவரிசையில் எத்தனை எழுத்துக்கள், சாவரிசையில் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்ட்டு. காவரிசை எழுத்துக்கள் உயிரெழுத்து, அப்புறம் மா எழுத்து 6, மீதி 5ல் வந்து தா வரும், வா வரும், கசவ அப்படின்ட்டு வரும். அது எல்லாமே 4. அப்போ 4 + 4 8 எழுத்துக்கள். பாருங்கள், காவரிசையில் வந்து 4 எழுத்து, கா, கூ, கை, கோ. சாவரிசையில் ஒரு 4 எழுத்து. அப்போ 8 எழுத்துக்கள் தான் அதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஓரெழுத்து உருமொழிகளையும் அவற்றின் பொருள்களையும் ஆராய்ந்து அவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. ஓ வந்து மதகு நீர் தாங்கும் பலகை, யானா அகலம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். வைனா வைத்தல், அந்த மீனிங் தான் வரும், கூர்மை வராது. அப்போ இதுதான் தவறு. பேனா மேகம், பேய் மேகம் அப்படின்ட்டு. அப்போ இது சரியாக இருக்குது, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கா மற்றும் சாவரிசை ஓரெழுத்து உருமொழிகளில் ஈ நெடில் மற்றும் ஊ நெடில் ஆகிய உயிர் ஓசைகளை ஈராக பெற்று வரும் சொற்கள் எவை? அப்போ கால வந்து ஈ வந்தால் என்ன வரணும்? கீ வரணும். சால ஈ வந்தால் என்ன வரணும்? சி வரணும். ஊ வந்தால் என்ன வரணும்? கூ வரணும் காவரிசையில். இதில் சூ வரணும். அப்போ இது இந்த 4 எழுத்துக்களும் லிங்க் ஆகி வர்ற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது? சி ஓகே, கூ ஓகே. ஓகேங்களா. என்ன சொல்கிறேன், கா மற்றும் சாவரிசன்ட்டான். ஓகே, அதில் ஈ நெடில் ஈ எழுத்து வரணும். அப்போ கீ வரணும், கீ எழுத்தே இல்லை. அப்போ சி தான் வந்திருக்குது. அதனால் இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. காவரிசையில் கீ இருக்கா? இல்லை. கூ வேணால் இருக்குது. அதனால் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது, கீழே உள்ள கூற்றுகளை சீர்தூக்கி ஆராய்க. கை என்ற ஓரெழுத்து உருமொழி மனித உடலின் உறுப்பை மட்டும் குறிக்காமல் ஒழுக்கம் என்ற பண்பையும் குறிக்கும். சே மற்றும் சோ ஆகிய இரண்டுமே பாதுகாப்பான உயர்ந்த மதில் சுவர் என்ற ஒரே பொருளை தரும் சொற்கள். கை அப்படிங்கிறது ஓரெழுத்து உருமொழி, மனித உடலின் உறுப்பை மட்டும் குறிக்காமல். ஓகே, ஒழுக்கம் கரெக்டு தான், கூற்று 1 கரெக்டு. சே மற்றும் சோ ஆகிய இரண்டும், சே அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தம், சோனா மதில், ரெண்டுமே ஒரே பொருளை தரும் சொற்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ தப்பு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ. ஒரு பழைய செய்யுள் உரையில் அரசன் தன் காசோலையும் மதிலையும் காத்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசன் தன் சோலையையும் மதிலையும் காத்தான் என குறிப்பிட்டது. இத்தொடரில் அடிக்கோடிட்ட பொருட்களை தரும் ஓரெழுத்து உருமொழியின் சரியான வரிசை எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அரசன், அடிக்கோடிட்டல், சோலை, மதில், இந்த 3க்கும் உண்டான எழுத்துக்கள் என்ன?
அரசன் அப்படின்னா கோ வருங்களா, அப்புறம் சோலை அப்படிங்கிறதுக்கு கா சோலை கா வருமா, அப்புறம் மதில் அப்படிங்கிறதுக்கு சோ, அப்போ கோ கா சோ அப்படிங்கிற இந்த 3 தான். ஓகேங்களா. எடுத்தோடனே ஐ கா சோ அப்படின்னு போட்டுருக்கூடாது. அரசன்னா கோ அப்படிங்கிறது தான். பொருட்களின் தன்மையின் அடிப்படையில் கீழே உள்ள இணைகளில் எதிர்மறை அல்லது துன்பக் குறியீட்டு பொருள்களை மட்டுமே தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? எதிர்மறை அல்லது துன்பக் குறியீடு. எதிர்மறைன்னா என்ன? சா செத்து போகிறது, அந்த மாதிரி சொல்கிறது. சி அப்படிங்கிறது துன்பக் குறியீட்டு எண். சா சி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. எதிர்மறை சின்னு கூட சொல்லலாம். சி அப்படிங்கிறது எதிர்மறை சொல்லலாம். சா சி அப்படிங்கிறது தான். அடுத்தது, பூமி மற்றும் உயர்வு ஆகிய பொருள்களை தரும் ஓரெழுத்து உருமொழிகள் நன்னூலாரின் விதிப்படி எந்தெந்த உயிர்மை வரிசையை சார்ந்தது? இந்த பூமிங்கிறது எந்த ஓரெழுத்து உருமொழி, அது எந்த வரிசை சார்ந்தது? உயர்வு அப்படிங்கிறது எந்த ஓரெழுத்து உருமொழி, அது எந்த வரிசை சார்ந்தது? அதை தான் கேட்குறாங்க. அப்போ பூமி அப்படிங்கிறது கு அப்படின்னு வரும், அப்போ கா வரிசையை சார்ந்தது. உயர்வு அப்படிங்கிறது சே வரும், அப்போ சா வரிசையை சார்ந்தது. அப்போ கா மற்றும் சா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. நன்னூலார் பகுத்த ஓரெழுத்து உருமொழிகளில் நோ மற்றும் து ஆகிய இரு சொற்கள் மட்டும் கொண்டுள்ள தனித்துவமான இலக்கண சிறப்பு எது? இவை இரண்டும் செய்யுள்களில் மட்டுமே வரும் வடமொழி சொற்கள். இல்லை. இவை இரண்டும் மட்டுமே 42 சொற்களுள் அடங்கும் குற்றெழுத்து. 42 சொற்களில் குற்றெழுத்து இது 2 தான். ஓகே. இவை இரண்டும் பிற்பாலத்தில் சேர்க்கப்பட்ட இடைச்சொற்கள். இடைச்சொற்கள்லாம் கிடையாது. இவை இரண்டும் மட்டுமே வினை பகுபதங்களாக பிரிக்கக்கூடிய சொற்கள். நோத்து அப்படிங்கிறது பகாபதம், பகுபதங்கிறாங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். அதே நோ தூ ஆகிய குறில் சொற்களோடு அவற்றின் நெடில் வடிவங்களான நோ தூ ஆகிய சொற்களின் பொருள்களை முறையே மிகச்சரியாக வரிசைப்படுத்தி இணையது. சொல்லப்போனால் அந்த வரிசையாக இருக்கணும். நோக்கு, அப்புறம் தூவு, அப்புறம் நோ, அப்புறம் தூ. இந்த 4 எழுத்துக்களோட ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வரிசையாக இருக்கணும். நோக்கு நோய், தூக்கு ஒன்று வறுமை, நோக்கு தூக்கு தூய்மை. ஆப்ஷன் ஏ தான். பசியால் வாடிய விலங்கு உணவை துன்றது, வேடன் அம்பெய்ததால் அதன் நெஞ்சம் நொந்தது. அப்போ தூ நோ அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ என்ன அர்த்தம் வரும்? தூனா உண்ணு, நோனா நோய் துன்பம் அப்படிங்கிற ஆப்ஷன் பி. எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் தெரியணும். ஓகேங்களா. ஓகே. நன்னூலின்படி ஓரெழுத்து ஒரு மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 42. இதில் உள்ள நெடிலெழுத்துகளின் எண்ணிக்கைக்கும் குறிலெழுத்துகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? நெடிலெழுத்துக்கள் 40, குறிலெழுத்துக்கள் 2. அப்போ வேறுபாடு கேட்டால் என்ன பண்ணணும்? 40ல் 2 போச்சுன்னா 38 அப்படிங்கிற ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தூ என்ற குறில் எழுத்து உன் என்ற வினைப்பொருளை தரும் ஓரெழுத்து உருமொழியாகும். நோ அப்படிங்கிற குறில் எழுத்து மகிழ்ச்சி என்ற நேர்மறை பொருளை தரும் ஓரெழுத்து உருமொழியாகும். ஆப்ஷன், அதாவது கூற்று 1 மட்டும்தான் சரி. 2 மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி வராது, துன்பம் நோய் அப்படி தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. சரி, ரைட். இது இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியலில் நிறையா கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு எழுத்துக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கெஸ் பண்ணால் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நமக்கு அக்யூரேட்டாக தெரியணும். அது எந்த வரிசை எழுத்துக்கள் தெரியணும், நெடில் எழுத்துக்கள் எது வருது அப்படிங்கிற அந்த வருஷ பிரகாரம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, ரைட்.
வேறு என்ன, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் ஷெட்யூல் 4க்கு உண்டான அடுத்த டாப்பிக்கோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இத்துடன் கிறிஸ்டோபா அகாடமி நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.